கோவை புளியங்குளம் விநாயகர் கோவிலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்போது உங்களுடைய கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவில் தலங்கள், குறிப்பாக பிரசித்தி பெற்ற கோவில் தலங்களில் மக்கள் காலையிலிருந்தே சாமி தரிசனம் செய்து வரார்கள். அதன் ஒரு பகுதியாக புலிகுளம் விநாயகர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் காலையிலிருந்து சாமி தரிசனம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தீபாவளி பண்டிகை என்றால் இனிப்புகள், பட்டாசுகள் மட்டுமின்றி தங்களுக்கு பிடித்தமான, இஷ்டமான தெய்வமான இருக்கக்கூடிய கடவுளை வணங்குவது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அனைவரும் வைத்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை என்று காலையில் எழுந்தவுடன் அவர்கள் வீட்டில் எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு பெரியவரிடம் ஆசி வாங்கிய பின்பு சாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பேர் கோயிலுக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சூழல்ல புலிகுளம் விநாயகர் கோயிலில் எந்த மாதிரி சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் செய்திருக்காங்க என்று அங்க இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய சாமியார்களுக்கு அவர்கிட்ட கேட்போம். சாமி வணக்கம். இன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எந்த மாதிரியான அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கீங்க? இன்னைக்கு அதிகாலை 3 மணி அளவிலே விநாயகருக்கு 11 வகையான திரவியங்களினாலே அபிஷேகம் செய்து வஸ்திரத்தினாலே, நாம் எப்படி தீபாவளி அன்று அதிகாலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புதிய பட்டாடைகளை உடுத்தி இனிப்பு சாப்பிட்டு பண்டிகை கொண்டாடுகின்றோமே, அதே போல பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த வேஷ்டிகளை எல்லாம் விநாயகருக்கு அணிவித்து மாலை அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டு விநாயகர் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். வெள்ளி கவசங்கள்லாம் அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. விநாயகர் மிக பொலிவுடன் காட்சியளிக்கின்றார்கள். பக்த பெருமக்கள் அலையலையாக சுவாமி தரிசனம் செய்து கொண்டு செல்கின்றார்கள். இந்த தீபாவளி திருநாளில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள். அதன்படி இங்கு வருகின்ற மக்களின்றி இந்த நிலவுலகில் வாழக்கூடிய அனைத்து பக்த பெருமக்களும் இருளின்றி ஒளிமயமாக வாழ்க வாழ்க என்று சொல்லி விநாயகப் பெருமானுடைய திருவருளாலே அவருடைய ஆசியுடன் பக்த பெருமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தீபாவளி பண்டிகைக்கு விநாயகர் கோவிலுக்கு மிக சிறப்பான அலங்கார பூஜைகள் செய்திருப்பதாகவும், குறிப்பாக 11 வகையான திரவியங்கள் மூலமாக அபிஷேகங்கள் நடைபெற்றிருப்பதாகவும், பக்தர்கள் அளித்த அந்த வேஷ்டியால் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதாகவும், தீபாவளி பண்டிகைக்கு எப்படி மக்கள் தயாராகிறார்களோ அதுபோன்று விநாயகருக்கும் இன்று அலங்காரமும் பூஜைகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும், வரக்கூடிய பக்தர்கள் நிறைவாக சாமி தரிசனம் செய்து கொண்டு செல்வதாக இங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கோவிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். கள தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.